சீனியர் டாக்டரா? டேய், அவனே ஏதோ பேஷண்ட்ரா. ஐயோ, சிகரெட்டு போச்சே. இப்போ எப்படி காப்பாத்துறீங்கன்னு பார்ப்போம். மருந்து குடிச்சா இனிமா கொடுத்து வெளியில எடுத்துடுறீங்க. தூக்கு போட்டா ஃபேனை கழட்டி காப்பாத்திடுறீங்க. இந்த ஹைட்ல இருந்து குதிச்சா பீஸ் பீஸா ஆயிடுவேன். எப்படி சேர்ப்பீங்கன்னு பார்ப்போம். யமோ, என்ன இவ்வளோ ஹைட்டா இருக்கு? மரியா, இங்க இருந்து கீழே விழுந்து செத்தனா என்னை பார்த்து ஃபீல் பண்ணி கதறி அழுது என் காதுல புரிஞ்சு படி மரியா. உனக்காக ஃபீல் என்ன, ரீல் கூட பண்ண மாட்டான். பாடி பார்ட்ஸ் ஒன்றா இருக்கும் போதே லவ் பண்ணலாம். இது இப்போ சல்லிசையாக இருக்கும் போது சேர்த்து வச்சு லவ் பண்ணலாம். வாட்டை புரிச்சிட்டா டேய். அந்த சத்தம் என்னடா உந்து இவ்வளோ தூரம் போகுது? கிசா தான் போ. டேய், யாரா நீங்களா? ஹாய், ஐ எம் டாக்டர் கார்டன். ஹாய், ஐ எம் டாக்டர் அமிதேஷ். நைஸ் மீட்டிங் யூ. சி, கை கழுவு. ஓகே. நல்லா ஹைட்ல இருந்து குதிச்சு சாகலான்னு பார்த்தா அதை கூட நிம்மதியா பண்ண விட மாட்டீங்களாடா நீங்க? ப்ரோ, இப்போ தான் ஒன்ஸ் போனோம்ல, கீழே ஒரே மூத்திரமாக இருக்கும். நீங்கள் ஏன் அங்கேருந்து குதிக்கக்கூடாது? ஆமாம், நேற்று தான் போனோம். இந்த நேரம் காஞ்சிருக்கோம். மூஞ்சியில் லேண்ட் பண்ணியிருந்தீங்க, உப்பு கேட்க. டேய், நீங்களா நிஜமா டாக்டர் தானா? ஒருத்தன் சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்க, கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. நம்ம அரியர் வச்சது இவனுக்கு அப்புறம் தெரிஞ்சுது. நாங்கள் டாக்டர் தான் ப்ரோ. உங்கள் மனசில் மரியாதை இருக்கான்னு செக் பண்ணி சொல்கிறேன். ஓ மை காட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. டேய், அது வயிறா, ஹார்ட் மேல இருக்கு. என்ன ப்ரோ, ஹார்ட் பீட்டே கேட்கல? அது எப்படி கேட்கும்? அதான் அவன் எடுத்துட்டு போயிட்டான்ல. நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் ஆர்கன் திருட்டா? எவ்ரிபடி குதிச்சு சாகலான்னு வந்த என்ன இப்படி பேசியே சாகடிக்காதீங்கடா. தயவு செஞ்சு இங்கேருந்து போங்கடா. ஆமாம், நம்ம டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க கிளம்புவோம். See you on the other side, bro. Rest in pieces. இப்படி தான் எல்லாரும் ஒன்று தனியாக விட்டு போறீங்க. இவ்வளோ நேரம் கரெக்டாக தான் பேசுறீங்க. பட் இது ரொம்ப தப்பு. எங்களை பார்த்து இப்படி நான் விட்டு போறீங்க சொல்கிறீங்க? நாங்கள் யாரையும் விட்டு கொடுத்ததும் இல்லை, விட்டும் போனதில்லை. ஆமாம், இப்போ கூட நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் விட்டு போறீங்க. உங்களுக்கு என்ன இப்போ குதிக்கணும் அவ்வளோதான்ல? வாங்க ஒன்றா குதிக்கலாம். என்னடா அம்மி? ஆமாம். 3, 2, 1. நீங்கள் எதுக்கடா எனக்கு அடி சாவறீங்க? 10 நிமிஷம் பழகின நீங்களே எனக்கு அடி குதிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அதானா பசங்க. 10 வருஷம் பழகின அவ என்னை விட்டு போயிட்டா. அதான் நான் பொண்ணுங்க. ஆனா என் மாதிரியா அப்படி கிடையாதுடா. என்ன மாதிரி லவ் பண்ண தெரியுமா? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வீட்டில் கல்யாணம் பண்ண ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஹிந்து, நான் கிறிஸ்டியன், கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு பிரேக்கப் பண்ணிட்டா. ஐயோ, அப்புறம் வேற ஒருத்தனையும் கல்யாணமும் பண்ணிட்டா. வீட்டில் பார்த்த மாப்பிள்ளையா? ஸோ சேட். இல்லை, நஃபீஸ்னு ஒரு பையன். அண்ணா, நஃபீஸ் முஸ்லீம் பையன் பேர்லண்ணா? ஆமாடா, ரொம்ப இன்னசென்ட்ரா. வீட்டில் கொடுக்குற ப்ரெஷரில் அவளுக்கே தெரியல அவன் என்ன பண்ணுறான்னு. என்னன்னா ரிலீஜியன் ஜோன் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அக்கா. சரிடா, சரிங்க. உங்களுக்குலாம் என்னடா தெரியும் லவ் பற்றி? முன்ன பின்ன லவ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணோம், எங்க ஃப்ரெண்ட. டேய், என்னடா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பையனையா? உங்களுக்கு தெரிஞ்ச லவ்லாம் கேவலம் ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணுறது மட்டும்தான். ஏன் ஒரு அம்மா அவங்க பையன் மேலே வச்சிருக்கிற பாசமும் லவ் தான். ஒரு பொண்ணு அவங்க அப்பா மேலே வச்சிருக்க அன்பும் லவ் தான். இதெல்லாம் விட பெருசு பசங்க மேலே வச்சிருக்கிறது. அதெல்லாம் லவ்னு ஒரு சின்ன வார்த்தையில் அடைக்கிற முடியாது. அப்படிதான் எங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். எங்கள் அப்பா அம்மா எல்லாமாவும் இருந்தான். எங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தா கூட இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. எங்களை படிக்க வச்சு சோறு போட்டு எங்கள் எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்தான். ஆனால் திடீர்னு எங்களை அப்படியே விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். ஏன் போனா எதுக்கு போனான்னு தெரியல. ரொம்ப நாளாச்சு. நாங்களாம் எப்படி இருக்கோன்னு கூட கேட்கல.
அப்படி என்னதானே உங்களுக்கு பிரச்சனை? எங்க எல்லாரையும் விட்டு போற அளவுக்கு நாங்களாம் லூசா உங்களே நினைச்சிட்டு வாழ்றதுக்கு? அதான் நாங்களும் அவனை தேடி போகலை, போடா மயிரன்னு விட்டோம். உங்களுக்காச்சும் ஒருத்தன் இருக்கான்டா, அவன் திரும்பி வரக்கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு யாருமே இல்லை. நான் செத்த கூட என்னை தூக்கி போட கூட யாரும் வரமாட்டாங்கடா. நான் போறேன். நீங்களும் எங்களை விட்டு போயிடாதீங்கண்ணா ப்ளீஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விட்டு போனா இங்க யாருமே இருக்க மாட்டாங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா, வேணாண்ணா, போகாதீங்கண்ணா. டேய் லூசுங்களா, இங்கே தான் இருக்கீங்களா? கீழே இறங்குடா, மேலே வந்த ரஜினி அங்கிள், என்ன சொல்றீங்க? லூசா? அட ஆமா தம்பி, இதுங்களுக்கு 10 வயசு இருக்கும்போதே இதுங்களோட அண்ணன் ஏதோ கடன் பிரச்சனை தூக்கு மாட்டி செத்துட்டானா. அண்ணாதைங்க வேற யாரும் பார்க்க கூட வர மாட்டானுங்க. அப்போத்துல இருந்து யாரை பார்த்தாலும் அண்ணன் அண்ணன். உங்களுக்கு என்ன இப்ப குதிக்கணும் அவ்வளவுதான்ல? எங்களை பார்த்து எப்படி நான் விட்டு போறீங்க சொல்றீங்க? எடுத்துட்டு போறியா? போன முடிக்க தம்பி, உங்களை எதையும் பண்ணி வைக்கல. என்ன தம்பி இதுங்களோட போய் உச்சில் நின்று இருக்கீங்க? தள்ளி கிள்ளி விட்டு செத்து போயிருந்தீங்கன்னா உன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது? அடா போங்க தம்பி. நினைச்சது நடக்கலன்னு கிடைச்சதை உடைக்கணுமா என்ன? ஏன்னா நான் 10 வருஷமா உசுருக்கு உசுரா லவ் பண்ண மரியாவே விட்டு போயிட்டா இவங்க பஞ்ச் பேசிட்டு இருக்கான் பைத்தியக்காரன்னு நினைச்சீங்கன்னா நான் பைத்தியக்காரனவே எடுத்துட்டு போறேன்.